இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் முகத்தை பார்த்ததும் நான் பசியோடையும் களைப்போடவும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக அம்மா ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. ஆனா அவங்க கிட்ட என்னால என் அம்மாவை பத்தின உண்மையை சொல்ல முடியலையே. இப்ப என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன கேட்டாலும் ஏன் பதில் சொல்லாம இப்படி ஊமையாவே இருக்க? அதெல்லாம் சரி. ரொம்ப நேரமா உங்களை வீட்டுல காணுமே, எங்க போயிருந்த? உன்னால பதில் சொல்ல முடியாதா? ஏன்னா நீ போன இடம் அப்படி. என்ன விட, உன் மேல எங்க அம்மா வச்சிருக்க அன்பை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? எப்படி இருந்த உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி உன்னை எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை நீ நினைச்சு பாத்தியா? அம்மாக்கு பிடிக்காத கிருஷ்ணவேணிய நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்துட்டு வந்திருக்க. நான் அதை தப்பு சொல்லல, மனிதாபிமானமா எடுத்துக்கிறேன். ஆனா நீ யார்கிட்டயுமே சொல்லாம போனத நான் எப்படி எடுத்துக்கிறது? உன் புருஷனை, உன் அத்தைய நீ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க. அவங்க சொல்றத நீ கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிற. எதிரியோட நட்பு வச்சுக்கிட்ட எங்களையே அவமானப்படுத்துற, வேதனைப்படுத்துற, கோவப்படுத்திட்டு இருக்க, அலட்சியப்படுத்திட்டு இருக்க. அப்படி எடுத்துக்கலாமா? அப்பப்ப கை செலவுக்கு 2 லட்சம் 5 லட்சம்னு வானதியை ஏமாத்தி கையில வாங்கலான்னு பார்த்தோம். ஆனா குடுக்கற மாதிரி கொடுத்து அதை அப்படியே எடுக்கிறதுல அந்த கடவுளுக்கு சமமா யாரும் கிடையாதுங்கிறது இந்த விஷயத்துல சரியா தானே இருக்கு? கை வரைக்கும் வந்த மாதிரி வந்த பணம் வாய்க்கு வரலையே, அப்படியே போயிடுச்சே. அதனாலலாம் அப்படியே விட்டுற முடியாதுரி. இதுக்கு நம்ம புத்திய நம்ம உபயோகப்படுத்தி ஆகணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டி. ஆர்த்தி, எனக்கு ஒரு யோசனை. பேசாம நாமளே போய் கிருஷ்ணவேணி அம்மா கிட்ட வானதி தான் உங்க பொண்ணுங்கிற உண்மையை சொல்லிடலாமா? மா, அவங்க அன்கான்ஷியஸா இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி சொல்லுவ? ஆமால, ஆனா அதுக்குன்னு சும்மாவும் இருக்க முடியாதுரி. சரி, நமக்கு இப்போதைக்கு கையில இருக்கிற ஒரே துருப்பிச்சிட்டு வானதி தான். அவளை நம்ம விடாம கண்கொத்தி பாம்பு மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ என்ன பண்றா, ஏது பண்றா, யார்கிட்ட பேசுறா, இதெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இரு. நாம இந்த விஷயத்துல ஏமாந்துட கூடாது ஆர்த்தி. உஷாரா இருக்கணும். ஜோசியர் சொன்னது ஞாபகம் வருதுண்ணே. எனக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. குலதெய்வம் கோயிலுக்கு போன பிறகுதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். வானதி சாமியாடி என் குழந்தை உயிரோட இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு வந்துச்சுண்ணே. என்னண்ணே, என் கையெல்லாம் ஏதோ நீடில் மார்க் போல இருக்கு. எனக்கு பிளட் கொடுத்தாங்களா? ஆமாம்மா. என்னோட பிளட் ரேர் குரூப் ஆச்சே. பிளட் எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தது? வானதி தாம்மா.
உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தாம்மா. நான் என் மகளை பார்க்காம போயிடணுங்கிற கவலை எனக்கு இருந்துச்சு. நான் அவளை பார்க்கணும் தான் வானதி மூலமா அந்த சாமி என்னை உயிர் பிழைக்க வச்சிருக்கு. வானதி தாம்மா உங்களுக்கு ரத்தம் கொடுத்தாங்க. உன்னை அவங்க பார்க்கணுமா? நாளைக்கு கோயிலுக்கு வர சொன்னாங்க. வர முடியுமாம்மா? ஆ சரி, கண்டிப்பா வரேன். உனக்கு அங்க வீட்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சு உன்னை திட்டிருப்பாங்களோன்னு அம்மாவுக்கு ஒரே கவலையா இருந்துச்சு. இல்லைங்க, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வேணியம்மா கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா நாளைக்கு கோயிலுக்கு வரேன். சரி, வச்சிடுறீங்க. சரிம்மா. அது வந்து அம்மா கோயிலுக்கு கோயிலுக்கு தானே போற? ம், சந்தோஷமா போயிட்டு வா. அம்மா எங்கம்மா போறேன்னு சொன்னா அவ? அதெல்லாம் உனக்கு எதுக்கு இப்போ? மா அவ போறப்பக்கே சரியில்லைம்மா இப்பெல்லாம். சொல்லிட்டு தானே போறா. மா சொல்றாம்மா, ஆனா உண்மையதான் சொல்றான்னு யாருக்கு தெரியும்? அவ சொல்றது உண்மைன்னு நீ நம்புனா அதுதான் உண்மை. அவளை நான் நம்புறேன். மா